ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சங்கர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்மார்ட் எஜுகேஷன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில் ஏதோ ஒன்று ஒரு நியூஸாக வரப்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. The school education minister, Mr. Anbil Mukesh Poyamoli, has mentioned that the students who are not satisfied with the mark secured in the class 12th public examination would be allowed to write optional exam again. அதாவது என்ன விஷயம்னா 12th எக்ஸாம் ரிசல்ட்டில் வரக்கூடிய மார்க் யாருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையோ அவங்க இந்த எக்ஸாமை திரும்ப எழுதணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க. அதை எப்படி உங்களுடைய நண்பருக்கு சொல்லுவீங்க? ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடே. அதாவது வெள்ளிக்கிழமைகளில் நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அப்படின்னு வருது. இதே போல் இன்னும் சில வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். ஐ கோ டு சர்ச் இன் த மார்னிங். நான் காலையில் சர்ச் செல்வது வழக்கம். ஐ டேக் ஆயில் பாத் ஆன் சாட்டர்டே. சனிக்கிழமை அன்று நான் எண்ணெய் தேய்த்து குளிப்பது வழக்கம். ஐ கோ பை பஸ். நான் பஸ்ஸில் செல்வது வழக்கம். ஐ ஹேவ் மை காஃபி ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சிற்றுண்டிக்கு பிறகு நான் காஃபி சாப்பிடுவது வழக்கம். ஐ பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங். நான் மாலையில் கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம். இதில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு, நாம் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லும்போது யூஸ்வலி, ஜெனரலி, நார்மலி இந்த மாதிரி சொற்களை சேர்த்து பேசுறது வழக்கம். இப்போ உதாரணமாக யூஸ்வலி ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடே இப்படி சொல்கிறத விட ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடே இப்படி சொன்னால் கூட வழக்கமாக அதை செய்கிறதா தான் அர்த்தம். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதை யூஸ் பண்ணாலும் தவறு இல்லை, யூஸ் பண்ணாமல் விட்டாலும் தவறு இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் கோயிங் தர். அங்கே போவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் லைக் கம்மிங் ஹியர். இங்கே வருவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் லைக் திஸ் ஆட்டிடியூட். அவனது போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன். இது எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஐ டோன்ட் இது பக்கத்தில் நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை இணைச்சி பேசலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஐ டோன்ட் பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பை மட்டும்தான் இணைச்சி பேசணும். அதாவது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அந்த விஷயங்களை பற்றி. இப்போ உங்களோட இந்த லைஃப்பில் இந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க, செஞ்சுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் யூஸ் ஷாம்பு. நான் எப்போதுமே ஷாம்பு யூஸ் பண்ணுறதில்ல. ஐ நெவர் டெல் எ லை. நான் எப்பொழுதுமே பொய் சொல்வதில்லை. ஐ நெவர் கோ தேர். நான் எப்பொழுதும் அங்கு செல்வதில்லை. She is never takes interest in her studies. அவள் படிப்பில் எப்பொழுதுமே அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு செயலை நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதை பற்றி சொல்லும் போது யூஸ்வலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். உதாரணமாக, நீங்கள் இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தீங்க, இப்போது ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்க, ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா யூஸ்டு டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஐ யூஸ்டு டு ஸ்மோக். அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி புகைப்பிடித்து கொண்டிருந்தேன் அப்படின்றது இந்த வாக்கியம் உணர்த்துது. இதே மாதிரி உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பழக்கம் இப்போ இல்லை, இப்போ நீங்கள் அதை செய்கிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் அதை சொல்கிறதுக்கு யூஸ் டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். யூஸ்டு டு அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு சின்ன இலக்கண குறிப்பு, இதோட பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பை சேர்த்து சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ் வெர்பை சேர்த்து சொல்லிடக்கூடாது. உதாரணமாக ஐ யூஸ்டு டு வாக்டு இப்படி சொல்லிடக்கூடாது. ஐ யூஸ் டு வாக். இந்த கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வாக்கியங்களை பாருங்க. இதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்களே சில வெர்புகளை சேர்த்து சில வாக்கியங்களை உருவாக்குங்க. இதை அடிப்படையாக வச்சு அதை பலமுறை திரும்ப திரும்ப உச்சரித்து உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஐ யூஸ் டு கோ டு மூவிஸ் ஆஃபன். நான் அடிக்கடி திரைப்படங்களுக்கு செல்வது வழக்கம், ஆனால் தற்போது செல்வதில்லை. ஹி யூஸ்ட் டு கம் இயர்லி. அவன் சீக்கிரமாக வந்துட்டு இருந்தான். வி யூஸ்ட் டு வாக் த டிஸ்டன்ஸ். நாங்கள் நடந்து செல்வது வழக்கம். வி யூஸ்ட் டு கெட் வாட்டர் ரெகுலர்லி. எங்களுக்கு தவறாமல் தண்ணீர் கிடைத்து கொண்டிருந்தது. she used to sing well. அவள் நன்றாக பாடுவது வழக்கம். ஆனால் இதில் நாம வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், செய்ய விரும்பாத விஷயம், இதுவரைக்கும் செய்யவே இல்லாத விஷயம், இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு
இருந்தேன் பட் ஆனால் இப்போ செய்யலை அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய கருத்தை எப்படி சொல்லணும்னு பார்த்துருக்கோம். நம்மளுடைய அடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு மட்டும் போயிடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நாம் திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.